Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 6 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. 2 பர்வதங்களின் நடுவாய் எத்தனை ரதங்கள் புறப்பட்டு வந்தன? நாலு ரதங்கள். சகரியா 6 அதிகாரம் 1 கேள்வி எண் 2. 2 பர்வதங்கள் என்ன பர்வதங்களாய் இருந்தன? வெண்கலம். சகரியா 6 அதிகாரம் 1 கேள்வி எண் 3. முதல் ரதத்தில் என்ன குதிரைகள் பூட்டி இருந்தன? சிவப்பு குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 2 கேள்வி எண் 4. 2ஆம் ரதத்தில் என்ன குதிரைகள் பூட்டி இருந்தன? கருப்பு குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 2 கேள்வி எண் 5. 3ஆம் ரதத்தில் என்ன குதிரைகள் பூட்டி இருந்தன? வெள்ளை குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 3 கேள்வி எண் 6. 4ஆம் ரதத்தில் என்ன குதிரைகள் பூட்டி இருந்தன? புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 3 கேள்வி எண் 7. சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் எவை? நாலு ரதத்தில் கட்டப்பட்ட 4 குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 5 கேள்வி எண் 8. எந்த குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின? கருப்பு குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 6 கேள்வி எண் 9. எந்த குதிரைகள் கருப்பு குதிரைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின? வெண்மையான குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 6 கேள்வி எண் 10. எந்த குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின? புள்ளி புள்ளியான குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 6 கேள்வி எண் 11. எந்த குதிரைகள் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன? சிவப்பு குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 7 கேள்வி எண் 12. கருப்பு குதிரைகள் எங்கு புறப்பட்டு போயின? வடதேசத்துக்கு. சகரியா 6 அதிகாரம் 6 கேள்வி எண் 13. எந்த தேசத்துக்கு புறப்பட்டு போன குதிரைகள் கர்த்தரின் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று அவர் கூறினார்? வடதேசத்துக்கு புறப்பட்டு போன குதிரைகள். சகரியா 6 அதிகாரம் 8 கேள்வி எண் 14. வடதேசத்துக்கு புறப்பட்டு போன குதிரைகள் எங்கே கர்த்தரின் கோபத்தை சாந்தி பண்ணிற்று? வடதேசத்திலே. சகரியா 6 அதிகாரம் 8 கேள்வி எண் 15. சிறையிருப்பின் மனுஷன் யார் யார்? எல்தாய், தொபியா, எதாயா. சகரியா 6 அதிகாரம் 10 கேள்வி எண் 17. சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதாயாவும் எங்கிருந்து வந்தார்கள்? பாபிலோனில் இருந்து. சகரியா 6 அதிகாரம் 10 கேள்வி எண் 17. செப்பனியாவின் குமாரன் யார்? யோசியா. சகரியா 6 அதிகாரம் 10 கேள்வி எண் 18. யாருடைய நாமம் கிளை எனப்படும்? ஒரு புருஷனின். சகரியா 6 அதிகாரம் 12 கேள்வி எண் 19. யார் முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்?
கிளையனும் நாமமுள்ள புருஷன். சகரியா 6:12. கேள்வி எண் 20. மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வது யார்? கிளையனும் நாமமுள்ள புருஷன். சகரியா 6:13. கேள்வி எண் 21. கிளையனும் நாமமுள்ள புருஷன் எதின்மேல் ஆசாரியராய் இருப்பார்? தம்முடைய சிங்காசனத்தின் மேல். சகரியா 6:13. கேள்வி எண் 22. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வது யார்? கிளையனும் நாமமுள்ள புருஷன். சகரியா 6:12 மற்றும் 13. கேள்வி எண் 23. யார் தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் இருப்பார்? கிளை என்னும் நாமமுள்ள புருஷன். சகரியா 6:12 மற்றும் 13. கேள்வி எண் 24. யோத் சதாக்கின் குமாரன் யார்? யோசுவா எனும் பிரதான ஆசாரியன். சகரியா 6:11. கேள்வி எண் 25. கிரீடங்கள் யாருடைய சிரசில் வைக்க கூறப்பட்டுள்ளது? யோசுவா எனும் பிரதான ஆசாரியனின் சிரசில். சகரியா 6:11. கேள்வி எண் 26. செப்பனியாவின் குமாரன் யார்? ஏனோக். சகரியா 6:14. கேள்வி எண் 27. தூரத்தில் உள்ளவர்கள் எதை கூட இருந்து கட்டுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது? கர்த்தருடைய ஆலயத்தை. சகரியா 6:15. கேள்வி எண் 28. கிளையனும் நாமமுள்ள புருஷன் எங்கு வீற்றிருந்து ஆளுகை செய்வார்? அவருடைய சிங்காசனத்தில். சகரியா 6:12 மற்றும் 13. கேள்வி எண் 29. கிளையனும் நாமமுள்ள புருஷன் அவருடைய சிங்காசனத்தின் மேல் எப்படி இருப்பார்? ஆசாரியராய். சகரியா 6:12 மற்றும் 13. கேள்வி எண் 30. கிளையனும் நாமமுள்ள புருஷன் எப்படி தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்? மகிமை பொருந்தினவராய். சகரியா 6:13. Thank you for watching.